நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோமோஜினியஸ் சிஸ்டம், ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான சிஸ்டம் இருக்கு. அந்த 2 வகையான சிஸ்டத்துக்குள்ள வேறுபாடு தான் பார்க்க போறோம். ஹோமோஜினியஸ் சிஸ்டம்னா வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் எ சிங்கிள் டிஸ்டிங்க்ட் ஃபேஸ். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுனா ஐஸ்னா ஃபுல்லாவே சாலிடாவே மட்டும், வாட்டரா ஃபுல்லா லிக்விட் மட்டும், ஸ்டீமா ஃபுல்லாவே கேஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேட் வந்து சாலிட் ஸ்டேட்டா இருக்கா, லிக்விட் ஸ்டேட்டா இருக்கா, கேஸ் ஸ்டேட் இருக்கா. இல்ல சுகரை வந்து தண்ணியில கரைக்கிறோம், கரைஞ்ச பிறகு சுகரும் தண்ணியும் 2 கலந்துரும், பிரிக்க முடியாது. அப்ப அதுவும் வந்து இதுதான். இல்ல சால்ட்டை கரைச்சாலும் சால்ட் தண்ணியோட கரைஞ்சிடும், அப்ப அதுவும் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் தான். இல்ல காத்து மட்டும் தனியா பார்த்தோம்னா, காத்துல எப்பவுமே வந்து அது ஒரு ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி தான் இருக்கும், அப்ப காத்து ஹோமோஜினியஸ் சிஸ்டம் தான். O2 மட்டும் பார்த்தோம்னா அது ஹோமோஜினியஸ் சிஸ்டம், N2 மட்டும் பார்த்தோம்னா அது ஹோமோஜினியஸ் சிஸ்டம். ஆனா ஹெட்ரோ அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட் காம்போசிஷன். ஸோ இட் இஸ் 2 or more than 2 ஃபேஸ் இருக்கலாம், 2 ஃபேஸ் இருக்கலாம், இல்லை more than 2 ஃபேஸ் இருக்கலாம். அப்படின்னா அது ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சர் ஆஃப் ஐஸ் அண்ட் வாட்டர். ஐஸ் சாலிடா இருக்கும், ஆனா தண்ணி வந்து லிக்விடா இருக்கும். 2 கலந்தா காம்போசிஷன் வந்து சேமா இருக்காது, ஒவ்வொரு இடத்துக்கும் காம்போசிஷன் மாறும். சின்ன ஐஸ் இருக்குது, சின்ன காம்போசிஷன், அப்போ அது மாறும். அது இப்போ மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்டீமும் ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு புரியுற மாதிரி அந்த ப்ரெஷர் குக்கரில் போடுறோம், டால் போடுறோம், ரைஸ் போடுறோம், வாட்டர் போடுறோம், அது பார்த்தா எல்லாத்துலேயும் ஹோமோஜினியஸாக இருக்க ஹெட்ரோஜினியஸாக தான் இருக்கும். அம்மா சமைக்கும் போது போட்டாங்க, அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு முடிச்ச பிறகு அதை குக்கரை ஓப்பன் பண்ணி கிண்டணும் கரெக்டாக. இல்லைன்னா ஒரு இடத்துல பருப்பு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல ரைஸ் அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் யூனிஃபார்மாக தான் இருக்காது, ஹோமோஜினியஸாக இருக்காது. அது ப்ரெஷர் டால், ரைஸ், வாட்டர் இன் ப்ரெஷர் குக்கர் வந்து இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜினியஸ் சிஸ்டம். ஸோ ஹோமோஜினியஸ் அப்படின்னா ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஜீனஸ்னா காம்போசிஷன் அர்த்தம். சேம் காம்போசிஷன் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஒரு இது இருக்குது அப்படின்னா இங்கே எடுத்தாலும் அதே காம்போசிஷன் தான் இருக்கும், இங்கே எடுத்தாலும் அதே காம்போசிஷன் தான் இருக்கணும், இங்கே எடுத்தாலும் அதே காம்போசிஷன் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் பொசிஷனில், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சேம் காம்போசிஷன் இருக்கும். அப்படின்னு தான் ஹோமோஜீனியஸ் அர்த்தம். ஹோமோ அப்படின்னா சேம்னு அர்த்தம், ஜீனஸ் அப்படின்னா காம்போசிஷன் அர்த்தம். சேம் காம்போசிஷன் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஆர் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இந்த சேமுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் போட்டோம்னா ஹெட்ரோஜினியஸ் வந்துடும். இங்கே டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் அட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஸோ இதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய, இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ்க்கும் ஹெட்ரோஜீனியஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா அருமையாக பார்த்தோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.